கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு குறுக்கு ரோட்டில் கழக பொதுச் செயலாளரும் புரட்சி தமிழருமான எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி கொண்டாடினார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழக அலுவலகத்தில் நடைபெற்ற புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன் மற்றும் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் 70 கிலோ கேக் வெட்டி 10,000க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானமாக பிரியாணி வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் பவானிசாகர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பன்னாரி, திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் கலியபெருமாள் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டையில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தலைமையில் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு 70 கிலோ கேக் வெட்டி சிறப்பு பிரார்த்தனைகள் செய்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி கொண்டாடினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர், சீதோஷ்ண நிலை மாற்றத்தால் வைரஸ் தொற்று ஏற்படும் பட்சத்தில் தமிழக அரசு உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென வலியுறுத்தினார். 1000 பேர் சார்பில், பாசறை சார்பில் அன்னதானம் என தொடர்ந்து நகர கழகத்துடைய சார்பில் குடைகள் வழங்குது, சேட்டு சார்பில் விசிறி வழங்குறது, குடை வழங்குறது, ஐஸ்கிரீம் பந்தல் என போட்டி போட்டுக்கொண்டு இந்த பிறந்தநாள் விழாவை மிக சிறப்பாக ஏழை எளிய மக்கள், தாகத்தோடு தமிழகத்தில் தவிக்கக்கூடிய மக்கள் பயன்பெறத்தக்க வகையில் அதிமுக எளிமையான முறையில், அதே நேரத்தில் மற்றவர்களுக்கு மக்களுக்கு பயனுள்ள முறையில் இந்த பிறந்தநாள் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். பொதுமக்களை பதட்டம் இல்லாமல், பேனிக் ஆகாமல், பயம் இல்லாமல் வைத்திருக்க வேண்டியது அரசினுடைய பொறுப்பு, கடமை. அதை அரசு சரிவர செய்ய வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். சென்னையில் படிப்பை நிறுத்திவிட்டு இளம் சிறார்கள் போதையில் பாதை மாறும் அவலம் விடிய ஆட்சியில் அரங்கேறி வருகிறது. சென்னை மாவட்டத்தில் ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக 500க்கும் மேற்பட்ட சிறார்கள் கொலை, கொள்ளை முயற்சி, திருட்டு, வழிப்பறி உள்ளிட்ட குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு சீரழிந்து வருகின்றனர். விடிய ஆட்சியில் பள்ளி அளவிலேயே கஞ்சா, போதை மாத்திரை எளிதாக கிடைப்பதால் அதற்கு அடிமையாகி பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு குற்றவாளிகளாக மாறும் அவல நிலை உருவாகியுள்ளது. தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் புள்ளி விவரங்களின்படி 2022இல் தமிழகத்தில் 3200க்கும் மேற்பட்ட சிறார்களும், சென்னையில் மட்டும் 521 சிறார்கள் குற்ற செயல்களில் ஈடுபட்டதும் தெரிய வந்துள்ளது. தேனி மாவட்டம் கடமலைக்குண்டு பகுதியில் வெறிநாய் கடித்ததில் பெண்கள், சிறுவர்கள் உள்பட 15 பேர் காயமடைந்தனர். கடமலைக்குண்டு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில வாரங்களாக வெறிநாய் கடித்து சிகிச்சைக்கு வருவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் சனிக்கிழமை இரவு கடமலைக்குண்டு அருகே உள்ள ஆலந்தளிர் மற்றும் குமணன்தொழு கிராமத்தில் வெறிநாய் கடித்ததில் பெண்கள் மற்றும் சிறுவர்கள் உட்பட 15 பேர் காயமடைந்தனர். காயமடைந்த அனைவரும் கடமலைக்குண்டு அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. விடியா ஆட்சியில் நாளுக்கு நாள் வெறிநாய்க்கடி சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் பீதி அடைந்தனர். சென்னை மெரினாவில் 7 கோடி ரூபாயில் பாய்மரப்படகு அகாடமி நிறுவ தமிழக அரசு முடிவு செய்துள்ள நிலையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பாலம் அமைத்தது போல் இதுவும் வேடிக்கையாகிவிடக்கூடாது என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மெரினாவில் கூவ முகத்துவார கரையோரத்தில் 2.75 ஏக்கர் பரப்பளவில் 1750 சதுர மீட்டர் பரப்பில் 2 தளங்கள் கொண்ட கட்டடமும் தனியாக படகுகள் நிறுத்தும் கொட்டகையும் அமைக்கப்பட உள்ளது. இத்திட்டத்தின் அனுமதிக்காக கடற்கரை ஒழுங்குமுறை ஆணையத்திடம் தமிழக அரசு சார்பில் விண்ணப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு கடற்கரை முதல் கடல் வரை அமைத்த மரப்பாலம் சந்தி சிரித்தது போல இல்லாமல் இதையாவது ஒழுங்காக செய்ய விடிய அரசு முன்வர வேண்டுமென மக்கள் இடித்துரைத்துள்ளனர். சென்னையில் விடியா அரசின் மாநகராட்சி நிர்வாகம் கண்துடைப்பிற்காக பசுமை பந்தல்களை அமைத்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கோடை வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் வாகன ஓட்டிகளின் சிரமத்தை குறைக்கும் வகையில் போக்குவரத்து சிக்னல்களில் பசுமை பந்தல் அமைக்கப்படும் என சென்னை மாநகராட்சி அறிவித்திருந்தது. இந்த நிலையில் விளம்பர நோக்கத்திற்காக விடியா அரசின் மாநகராட்சி நிர்வாகம் மெரினா கடற்கரை, ரிப்பன் மாளிகை உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் வசிக்கும் ஒரு சில இடங்களில் மட்டுமே பசுமை பந்தல் அமைத்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சப்போர்ட் ஒன்றுமே இல்லைங்க. ரோட்டில் வெறும் பாதுகாப்பு இல்லாமல் வெறும் குச்சியை மட்டும் தான் ஊண்டி வச்சுருக்காங்க. மெரினா பீச்சில் இடையில எல்லாம் போட்டு தான் நல்லா இருந்திருக்கும். சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேயும் ஒன்றும் இதுமாரி போக்குவரத்துக்கு பஸ் ஸ்டாண்டில் ஒன்றும் இல்லை. எல்லாத்துக்கும் வேறு வேலை தான். வெயில், சரியான வெயில். எந்த இடத்துல டிராஃபிக் அந்த இடத்துல இல்லை. அவங்க இந்த விஐபி ஏரியாவில் மட்டும் பண்ணிக்கிறீங்க. அது எதுக்கு? அது இது டேக்ஸ் பெய்ட் மணி, ஆக்சுவலி இஸ் காமன் ஃபார் ஆல். அது ஏன் பண்ணுறதில்ல? இதுதான்.
திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழகம் சார்பில் கிரிவல பாதையில் அமைந்துள்ள சிவசக்தி முதியோர் இல்லத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணை செயலாளருமான அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்கினார். இதில் திருவண்ணாமலை நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் கலியபெருமாள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மணிவர்மா உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அமைப்புசாரா ஓட்டுநர் அணி செயலாளர் சுதாகர் ஏற்பாட்டில் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியின் 70வது பிறந்த நாளை முன்னிட்டு தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரமும் பரிசு பெட்டகமும் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP சண்முகநாதன் கலந்து கொண்டு 7 குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் மற்றும் பரிசு பெட்டகத்தை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் N சின்னத்துரை, மாவட்ட அவைத்தலைவர் வழக்கறிஞர் திருப்பார்கடல் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு புதிய தமிழகம் கட்சித் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக டாக்டர் கிருஷ்ணசாமி வெளியிட்டுள்ள வீடியோவில், பல்வேறு சவால்களை கடந்து அதிமுகவை வலுவான இயக்கமாக கட்டமைத்தவர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி என்றும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்று தமிழக மக்களுக்கு நல்லாட்சி வழங்க பூரண உடல் நலத்துடன் 100 ஆண்டுகள் வாழ வேண்டுமென டாக்டர் கிருஷ்ணசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். அஇஅதிமுக எனும் மகத்தான அரசியல் இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளராகிய எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். 2026ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஈட்டவிருக்கின்ற மிகப்பெரிய வெற்றிக்கு முன்னோடியாக என்னுடைய நல்வாழ்த்துக்களையும் அவருக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அன்னையர் தினத்தில் பிறந்தநாள் காணும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி புரட்சி தலைவி அம்மா அவர்களின் மறு வடிவமாக 2 கோடி கழக தொண்டர்களுக்கு மட்டுமல்லாமல் 8 கோடி தமிழர்களுக்கும் காவல் தெய்வமாக உள்ளதாக சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இன்றைக்கு சுயநலமே எங்கள் அடையாளம் என்று கட்சியும் ஆட்சியும் நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே பொதுநலமே என் முகவரி, விசுவாசமே என் விலாசம் என்று தமிழக மக்களுக்காக இன்றைக்கு ஒரு தியாக வேள்வியை நடத்தி கொண்டிருக்கின்ற, நெருப்பாற்றல் நீந்தி மக்கள் பணியாற்றி மகத்தான சாதனை படைத்து வருகிற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய 70வது பிறந்த தின விழாவினை இன்றைக்கு 2 கோடி கழக தொண்டர்கள் மட்டுமல்ல 8 கோடி தமிழர்களும் இன்றைக்கு அவர் நீடோடி பல்லாண்டு பல நூறாண்டு வாழ்ந்து இந்த தமிழக மக்களுக்கு காவல் அரணாக 8 கோடி உலக தமிழர்களுக்கு இன்றைக்கு காவல் தெய்வமாக நம்முடைய தாய் தமிழகத்தினுடைய வருங்காலமாக நம்பிக்கையாக இன்றைக்கு இளைய சமுதாயத்தின் ஒரே வழிகாட்டி நம் புரட்சி தமிழர் எடப்பாடியார் என்பதையெல்லாம் இன்றைக்கு இந்த நாளிலே நாம் நினைவு கூர்ந்து மக்களோடு இந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வதிலே நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. அவதூறு வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் மீது விடிய அரசின் ஏவல் துறை அடுத்தடுத்து வழக்குகளை பதிவு செய்து அவரது வீடு மற்றும் அலுவலகத்திற்கு சீல் வைத்தது. இந்த நிலையில் சென்னை மாநகர காவல்துறையினர் சவுக்கு சங்கர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அதற்கான ஆவணங்களை கோவை சிறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்துள்ளனர். கருத்து சுதந்திரம் பேசும் விடியா திமுக அரசு தங்களை விமர்சிப்பவர்களின் குரல் வலைகளை வழக்குகள் மூலம் நசுக்கி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே 3 வருடங்களுக்கு பிறகு நடைபெற்ற சமத்துவ மீன்பிடி திருவிழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு மீன்களை பிடித்து மகிழ்ந்தனர். மட்டங்கிப்பட்டி கட்டழகன் கம்மாக்கரையில் சமத்துவ மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. இதில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு கச்சா, ஊத்தா, அரிவலை உள்ளிட்ட பல்வேறு வகையான மீன்பிடி உபகரணங்களை கொண்டு போட்டி போட்டு மீன்களை பிடித்தனர்.
திண்டுக்கல்லில் மருத்துவ குணம் கொண்ட பன்னீர் திராட்சை கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிக விலைக்கு விற்பனையாவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். சிறுமலையின் அடிவார பகுதியான நரசிங்கபுரம், ஏவெல்லோடு, கோம்பை உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 600 ஏக்கருக்கு மேல் விவசாயிகள் பன்னீர் திராட்சை சாகுபடியே பிரதான தொழிலாக செய்து வருகின்றனர். இந்த நிலையில் 1 கிலோ பன்னீர் திராட்சை கடந்த ஆண்டு 40 முதல் 50 ரூபாய் வரை விற்பனையான நிலையில் இந்த ஆண்டு வெயிலின் தாக்கத்தால் 1 கிலோ 60 முதல் 70 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. வரத்து அதிகரித்து காணப்பட்டாலும் விலை உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வார விடுமுறையொட்டி சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளது. மலைகளின் இளவரசியான கொடைக்கானலில் பரவலாக பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியுள்ளது. இந்த காலநிலையை சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியுடன் அனுபவித்து வருகின்றனர். மேலும் பைன் மர காடுகள், குணா குகை, தூண்பாறை, பசுமை பள்ளத்தாக்கு ஆகிய பகுதிகளில் கூட்டம் அலைமோதியது. தொடர்ந்து நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்தும், ஏரியை சுற்றி குதிரை சவாரி, சைக்கிள் சவாரி செய்து சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். தமிழ்நாட்டில் முதல் முறையாக போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தலைமை செயலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுள்ளது என்பதே தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுவிட்டது என்பதற்கு உதாரணம் என முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் விமர்சித்துள்ளார். இப்போ 3 ஆண்டில் பார்த்தீங்கன்னா 30 ஆண்டு என்று சொல்கிறதா 300 ஆண்டு சுமை என்று சொல்கிறதா தெரியல. இப்போ மின்சார கட்டணம் இந்த 3 ஆண்டில் அவங்க செய்கிற சாதனை மின்சார கட்டணம் உயர்வு, போதைப்பொருள் நடமாட்டம் இந்த 3 ஆண்டுகளில் வரலாறு காணாத வகையில் எல்லா இடங்களிலுமே போதைப்பொருள் நடமாட்டம். தலைமை செயலாளர் போதைப்பொருள் நடமாட்டத்தை தடுக்கணும்னு ஒரு ஆய்வு கூட்டம் போடுற அளவுக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கு சீரழிந்து போயிருக்கிறது. சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி K. பழனிசாமியை நேரில் சந்தித்து அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவினர் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ராஜ் சத்யன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மாட்டு வண்டி மற்றும் டிராக்டர்களில் பழங்கள், கரும்பு உள்ளிட்ட 50 வகையான சீர்வரிசைகளை எடுத்துச் சென்று தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் புரட்சித் தமிழர் எடப்பாடி K. பழனிசாமிக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். கோடை விடுமுறை ஒட்டி சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஏற்காட்டில் பிற மாவட்டங்களில் இருந்தும் பிற மாநிலங்களில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். முக்கிய சுற்றுலா இடங்களான அண்ணா பூங்கா, ரோஜா தோட்டம், ஐந்தினி பூங்கா, ஏரி பூங்கா, பக்கோடா பாயிண்ட் போன்ற இடங்களில் செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்தனர். மேலும் இங்குள்ள படகு இல்லத்தில் நீண்ட வரிசையில் காத்திருந்து படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். மதுரை மாவட்டம் குலமங்கலம் ஊராட்சியில் ஜல்ஜீவன் திட்ட குடிநீர் குழாய்களில் வழிந்தோடும் தண்ணீரை சேமித்து வாழ்க்கை நடத்தும் அவல நிலைக்கு பொதுமக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். மதுரை ஔவையார் தெரு பகுதியில் கடந்த 1 வருடத்திற்கும் மேலாக அடிப்படை தேவையான குடிநீர் கிடைக்காமல் பொதுமக்கள் கடும் அவதியடைந்துள்ளதாக குமுறுகின்றனர். இதனால் ஜல்ஜீவன் திட்ட குடிநீர் குழாயில் வழிந்தோடும் தண்ணீரை சேமித்து வாழ்க்கை நடத்தி வருவதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். குடிநீர் கேட்ட தங்கள் புகார் மீது நடவடிக்கை எடுக்காமல் மக்கள் விரோதமாக திமுக செயல்பட்டு வருவதாக கூறும் கிராம மக்கள் குடிநீர் குழாய்களில் வெறும் காற்றை வழங்குவதுதான் திமுக அரசின் நிர்வாக திறமையா என அதிருப்தி தெரிவித்துள்ளனர்.